நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வீடு மகாலட்சுமி கடாட்சத்துடன் இருக்க, செல்வ செழிப்புடன் இருக்க, வீடு மங்களகரமாக இருக்க, இந்த மாதிரி பல்வேறு வார்த்தைகளை போட்டாலும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னா வீட்டில் விளக்கேற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான். வெள்ளி விளக்கேற்றுறோம், அதே பித்தளையில் விளக்கேற்றுறோம், தங்கத்தில் ஏற்றுறோம், வெள்ளியில் ஏற்றுறோம், அது ஒரு பக்கம். காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம், கஜலட்சுமி விளக்கு ஏற்றுறோம், மதுரை வீரர் விளக்கு ஏற்றுறோம். அந்த மாதிரி பல உருவங்களை வைத்து விளக்கேற்றுகின்றோம் அப்படிங்கிறது அது ஒரு புறம். நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுறோம், இழுப்பு எண்ணெய் ஊற்றி ஏற்றுறோம், நெய் ஊற்றி ஏற்றுறோம், இதுங்க ஒரு புறம். ஏன்னா எல்லாத்துக்குமே சில பேர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அடியேன் உட்பட. அது ஒரு புரிதல் வர்ற வரையிலும் நெய் ஊற்றி ஆகணும், எண்ணெயில் தான் ஏற்றணும், அது வேண்டாம், இது வேண்டாம், அந்த விளக்கு வேண்டாம், இந்த விளக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த விளக்கில் ஏற்றினா ஐஸ்வர்யம் கூடும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒரு பொதுப்படையான பார்வை. ஒருவேளை ஏதேனும் இடத்துலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லலாம். சரி, அப்படி எல்லாம் சொல்கிறத பண்ணியுமே வீட்டில் ஒரு நன்மையோ அல்லது மகாலட்சுமி கடாட்சமோ உண்டாகவில்லையே, என்ன காரணம் அப்படிங்கிறதும் அடுத்து சில பேர்த்துக்கு ஒரு பெரிய கேள்வியாக வரும். கண்டிப்பாக அவர்களுக்கும் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். பதில்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலாக இருக்க வேண்டும், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பதிலாக இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு விஷயத்தை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் நிறைய சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்டேஷன் அல்லது விஷுவலைசேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போவாங்க. சில கலை நுணுக்க சொற்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம், இப்போ விளக்கு ஏற்றுகின்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக குளிச்சுட்டு சாமி ரூமெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அங்கே விளக்கு, நெய் விளக்கோ ஏதோ ஒன்று ஏற்றிட்டு வேண்டிக் கொண்டு வருகின்றோம் இல்லையா? எனக்கு இது வேணும், அது வேணும்னு. நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னு ஒன்று அந்த இடத்துல இருக்குது. ரொம்ப வளவலன்னு இல்லாமல் சுருக்கமாக முடிக்கணும்னா ஒரே விஷயந்தான். விளக்கு ஏற்றுனீங்கன்னா பாவனை செய்ய தெரிய வேண்டும். பாவனை செய்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த சாமி படங்களே தேவையில்லை. சொல்லப்போனால் தேவையில்லைன்னா அதுக்குன்ட்டு நாத்திகம் பேசலை, அப்படி இல்லை. உங்களுக்கு நீங்கள் சாமி படமே இல்லாத ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல சுவாமியை எழுந்தருளை செய்ய முடியும். அது எப்படி அப்படின்னா, இந்த விளக்கேற்றுதல் மூலமாக. விளக்கேற்றிட்டு அந்த விளக்கு ஜுவாலையில் அம்மா நீ எழுந்தருள வேண்டும் அப்படின்ட்டு, ஐயா நீ எழுந்தருள வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறது வேற, பாவனை செய்தல் அப்படிங்கிறது வேற. பாவனைனா அந்த விளக்கு ஜோதியில் ஐயன் எழுந்தருள் இருக்கிறார், இந்த வடிவத்தில் இருக்கிறார் அப்படின்னு பாவனை செய்து கொள்வது, உருவகித்து கொள்வது. அந்த உருவகிக்கிற தன்மை நமக்குள்ளே வருது அப்படிங்கும்போது அந்த பாவனை செய்து விட்டு நாம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். ஏன்னா அடியேன் சில இடத்துல முயற்சி செய்து அது ஒரு விதமாக பலனை கொடுத்ததால் அடியேன் சொல்கின்றேன். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு அது பலனளிக்கிறது அப்படிங்கிறத முயற்சி பண்ணிங்க. பாவனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இஷ்ட தெய்வத்தை அதில் ஆவாகனம் செய்து பாவனை செய்து நம்ம வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விளக்கேற்றுறதுக்கு பலன் உண்டு. விளக்கேற்றுறதுக்குன்னா என்ன, வீட்டில் செல்வம் கோடி கோடியாக கொட்டணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஏதேனும் தடங்களாகி கொண்டே இருக்குது, அதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும், அந்த காரியம் எனக்கு சித்தியாக வேண்டும், எனக்கு அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், நல்ல வருமானம் வர வேண்டும், இந்த மாதிரி உலகத்தில் அமைதி நீடித்திருக்க வேண்டும், இந்த பதற்றமெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கணும் மக்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதன் மூலமாக நம்ம வேண்டிக்கலாம். லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன, செல்வம் மட்டும் கிடையாது, சந்தோஷம், மகிழ்ச்சி, சாப்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய புரிதல் நமக்கு அடிப்படையிலே தேவைப்பட வேண்டும். அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டுருச்சுன்னா, பாவனை செய்து உங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அப்போ புரிஞ்சுப்பீங்க இந்த விளக்கு ஏற்றுவதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது. ஒரு கல் எடுத்து வச்சு நம்ம முன்னோர்கள் சாமியை பாவிச்சு, அதாவது பாவனை செய்து வழிபட்டு இருக்கிறார்கள். சாமிக்கு இப்படி தான் உருவம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் ஒரு சின்ன கல் எடுத்து வச்சு, செங்கக்கல்லாக இருந்தாலும் எடுத்து வச்சு திருநீரை குங்குமத்தை போட்டு பாவனை செய்வார்கள். அதை இறைவனாக பாவிப்பார்கள். உண்மையாலுமே அது இறைவன் தான், இறைவனாக பாவிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ அதுக்குள்ளே அந்த இறையாற்றல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க நம்பினாங்க, இருந்தது. கேலி கிண்டலுக்கு வேணால் நிறைய பேர் இப்போ பேசலை. அந்த மயில்கல்லாம் சாமியாக கும்பிட்றாங்க, செங்கக்கல்லை கும்பிட்றாங்க. அது கடவுள் தான். கடவுள் இல்லாத இடம் என்பது எதுவும் இல்லை. மனிதன் அறிந்து கொண்ட பின்னர் அந்த கல்லும் கடவுள் ஆவான் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வைத்து செய்த வழிபாடு தான் அது. மூட நம்பிக்கை அப்படி இப்படின்ட்டு
வாய்க்கு வந்து அதெல்லாம் பேசுகிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பேச்சுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு இல்லை. நம்பிக்கை அப்படிங்கிறது அது பாவனையாக மாறும்போது அவ்விடத்திலே அன்பே வடிவமான இறைவன் எழுந்தருள்வார். நம்ம என்ன சொல்கிறது, செங்கக்கல்ல மயில்கல்ல எழுந்து அருளாத இறைவன் கர்ப்பகிரகத்தில் வைத்திருக்கின்ற அந்த விக்கிரகத்தில் தான் எழுந்தருள்வார் அப்படிங்கிறதுமே இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எளிய பொருளிலும் இருப்பார் இறைவன். அவ்வளவுதான். நான் காசு கொடுத்து ஒரு பல லட்சம் கொடுத்து வடிவமைச்ச அந்த உருவகத்தில் தான் இறைவன் வேண்டும் அப்படின்னா அது நம்ம மனதில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறை அப்படின்னு சொல்லலாமா? தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லலாமா? அப்போ இறைவன் வந்து சின்ன கல்லில் இருக்க மாட்டாரா அப்படிங்கிற பல கேள்விகள் அவ்விடத்திலே தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட புரிதல் வந்தது அப்படின்னா இதையெல்லாம் அறிந்து கொள்வார்கள். ஏன்னா நிறைய பேர் அதை வந்து ஏளன பொருளாக்கி, இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய நம்பிக்கைகளை வந்துட்டு ஒரு ஏளனமான விஷயமாகத்தான் பயன்படுத்துவார்கள். அது என்னமோ காலப்போக்கில் நம்மளும் அப்படியே சகிச்சுக்கிட்டே வந்தாச்சு. பட்டை அடித்து விட்ருவாங்கடா, நாமம் போட்டு விட்ருவாங்கடா, சங்கூதிடுவாங்கடா, இதெல்லாம் எவ்வளோ புனிதமான விஷயங்கள் தெரியுமா? அப்படியே போகிற போக்கில் கேலியாகவோ கிண்டலாகவோ பேசி பேசி அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை உடைத்து தனக்கு எது சாதகமானதோ அதன் மூலமாக பலனை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்திலே நிறைய பேர். ஆனாலும் இன்னும் அந்த நம்பிக்கைகள் உயிர்ப்புடன் இருக்கிறது என்றால் அதனை உணர்ந்தவர்கள், அதனின் பலனை அனுபவித்தவர்கள் அடுத்தவர்களுக்கு இன்னும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அதனுடைய பெரிய வெற்றியே சொல்லப்போனால். அதான் வீட்டில் விளக்கேற்றும் போது ஒரு விளக்கு ஏற்றுறோம், 2 விளக்கு ஏற்றுறோம், அது ஒற்றையாக ஏற்றுறோம், ரெற்றையாக ஏற்றுறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலுமே எது எப்படியாக இருந்தாலும் சரி, அந்த விளக்கேற்றும் போது பாவனை செய்து அந்த பாவனையிலே நீங்கள் இறைவனை பாவித்து அந்த விளக்கு ஜுவாலையிலே இருத்தி ஆவாகனம் செய்து நீங்கள் வழிபடுகிறீர்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிறத ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவரும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.